guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் டாடா கம்பெனியில் இருந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவிலேயே ஓல்டான கம்பெனி. 50 இயர்ஸாக அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கம்பெனி ஜம்ஷெட்ஜி ஸ்டார்ட் ஆனால 1868 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குரூப்ஸ் குளோபலாக டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகியிருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் தான் இருக்குது. குளோபலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரெசென்ட் 100+ கண்ட்ரீஸில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்கு. கம்பெனி சைஸ் மோர் தென் 10,000 எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இவங்க 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்க வாக்கின் இன்டர்வியூ ஜாப் அப்டேட் பற்றி பார்க்கலாம். டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கம்மிங் November 16 சென்னை அண்ட் பெங்களூர் இந்த 2 லொக்கேஷன்லையுமே ஹைரிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைரிங் ப்ராசஸ் எந்த லொக்கேஷனுக்குன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒசூர் பிளான்ட்டுக்கு தான் இவங்க ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் 4 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஜாப்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இல்லை மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வாக்கின் இன்டர்வியூ டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்மிங் சாட்டர்டே November 16 ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ டேட்டில் November 16 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. மார்னிங் 8:30 AM -11:30 AM வரைக்கும் தான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இன்டர்வியூ லொக்கேஷன் சென்னையில் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி நகர், தண்டலமில் இவங்க ஹையர் பண்ணுறாங்க. பெங்களூரில் ஹைரிங் ப்ராசஸ் எங்கன்னா NITTE கேம்பஸ் 6429, NITTE மீனாட்சி காலேஜ் ரோடு, BSF கேம்பஸ் இலங்கா இந்த லொக்கேஷனில் தான் பெங்களூரில் வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம 1 by 1 எந்தெந்த பொசிஷனுக்கு இவங்க ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, அந்த பொசிஷனுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் ஃபிக்ஸர் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிளான்ட் அண்ட் அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே நீங்கள் பார்க்குறது மாதிரி இருக்கும். ஜாப்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் மெயினாக அவங்க ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ஸ் இன் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நியூமெட்டிக் அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டமில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிக்ஸர் ட்ரபிள் ஷூட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் உங்களுக்கு GD&T, CP, CPK மெத்தடாலஜிஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். நியூ ஃபிக்ஸர் பிரிங்அப், வேலிடேஷன் அண்ட் ப்ரூவிங் இதுலேயுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், நியூமெட்டிக்ஸ், சென்சார்ஸ் அண்ட் ரிலேஸ் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. PLC சிஸ்டமில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு. இவங்க கொடுத்துருக்க ஜாப் அப்டேட் ஃபெயிலியர் அனாலிசிஸான FATPக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SMT மிஷின்ஸான ரீஃப்ளோ ரிப்பேர் ப்ராசஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். டைம் ஆன்லைன் அசம்பிளியில் வர ரிப்பேர் ப்ராசஸையும் உங்களுக்கு சரி பண்ண தெரியணும். ப்ராசஸான ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு டெக்னிக்கல் டிராயிங், ஸ்டாக்அப் அனாலிசிஸ், கேரி அவுட் நெசசரி கால்குலேஷன் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டூல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் கிராஃபிங் அண்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு JMP ஆர் மினி டேப் டூலில் நாலேஜ் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், செக்லிஸ்ட்டு, ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஓனாக க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் OMM, CMM, CT, SEM இதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் ரிவ்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் ரிப்பேர் இன்ஜினியரிங் SMT MLBங்கிற பொசிஷனுக்கு தான் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ரிப்பேர் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே சால்ட்ரிங் ரிலேட்டட் ஜாப். ஜாப்க்கு உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் EMS இண்டஸ்ட்ரியில் இருக்கணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக மேனுவல் சால்ட்ரிங், டீசால்ட்ரிங் டெக்னிக்ஸில் உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். ரெக்யர்மெண்ட் மொபைல் ஃபோன்ஸ் ரிப்பேர் இன்ஜினியருக்கான ஹையரிங், அதனால் உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரபிள் ஷூட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட்வேர் இஷ்யூஸ்லாம் மொபைல் ஃபோன்ஸில் என்னென்ன வருங்கிறத பற்றி RF ரிலேட்டட் ஃபெயிலியர்ஸை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஜாப்க்குமே நீங்கள் ரீஒர்க் பண்ணும்போது ஸ்கிமெட்டிக் டயக்ராம் அனாலிசிஸ் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்க கொடுத்துருக்க பொசிஷன் ரிப்பேர் இன்ஜினியரிங்லேயே FATPக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பேர் இன்ஜினியரிங்குமே சேம் SMT ரிப்பேர் இன்ஜினியரிங் மாதிரி தான். பட் ஆனால் சால்ட்ரிங் இல்லாமல் இது ப்ரொடக்ஷனில் உள்ள ப்ராசஸில் உள்ள ஃபெயிலியரை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். பொசிஷனில் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டையுமே மீட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு உங்களுக்கு SOPயில் நாலேஜ் இருக்கணும், பில் ஆஃப் மெட்டீரியல்லே நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ஃபெயிலியர் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லைனில் வர ஃபெயிலியரை ஐடென்டிஃபை பண்ணி ரிஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி இருக்கும். சேம் டைம் நீங்கள் தான் இன்வென்ட்ரியும் டேக் கேர் பண்ணிக்கணும். இல்லாமல் ஃபைனலாக அவங்க இன்னும் 3 பொசிஷனுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் எஸ்எம்டி எம்எல்பி, ப்ராசஸ் இன்ஜினியரிங்கும் எஸ்எம்டி எம்எல்பி கொடுத்துருக்காங்க. டெஸ்டிங் இன்ஜினியர் எஃப்ஏடிபின்னு சொல்லிட்டு 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் எஸ்எம்டி எம்எல்பிக்குள்ள ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரோக்ராமிங் ட்ரபிள் ஷூட்டிங் நாலேஜ் இருக்கணும் எஸ்எம்டி மிஷின்ஸில் உள்ள. இது இல்லாமல் எஸ்எம்டி மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்எம் பேஸ்ட் பிரிண்டர்ஸ், எஸ்பிஐ மவுண்டர்ஸ், ரீஃப்ளோ ப்ரொஃபைலிங், ரவுட்டர்ஸ், க்ளூ டிஸ்பென்சிங் அண்ட் லேசர் மார்க்கிங் மிஷின்ஸ்னு சொல்லிட்டு எல்லா மிஷின்ஸ்லையுமே உங்களுக்கு பேசிக் மெயின்டெனன்ஸ் நாலேஜ் இருக்கணும். பிசிபி அசம்பிளி அண்ட் எஸ்எம்டி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் ப்ரொசீஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காமனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி சிபிகே ஸ்டடீஸில் எஸ்எம்டி மிஷின்ஸ் பற்றி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லைனில் உள்ள நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் எஸ்எம்டி எம்எல்பிக்கானது பார்க்க போகிறோம். ப்ராசஸ் இன்ஜினியருக்கான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே எஸ்எம்டி ரிலேட்டட் தான். அதனால் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எஸ்எம்டி ரிலேட்டட் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். ஜாப்க்கு மெயினாக என்பிஏ ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எஸ்எம்டி மிஷின்ஸில் உள்ள ப்ரோக்ராமிங் ட்ரபிள் ஷூட்டிங்கில் உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். அடுத்து இவங்க கொடுத்துருக்கிறது டெஸ்டிங் இன்ஜினியருக்கான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாப்க்கு உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜிஸ், செல்லுலார், ஒய்ஃபை, ப்ளூடூத் இது ரிலேட்டடான டெஸ்டிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும். ஒயர்லெஸ் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டான சிஎம்டபிள்யூ, ஆண்ட்ரிட்ஸு, கீசைட் இந்த எக்யூப்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். ஹை வால்யூம் மேனுஃபேக்சரிங் என்விரான்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பொறுத்த வரைக்கும் எண்ட் டு எண்ட் எல்லா டெஸ்டிங்குமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஃபங்க்ஷனல் சர்க்யூட் டெஸ்டிங், ஃபிர்ம்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லிட்டு எல்லா டெஸ்டிங்லேயுமே உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரிப்போர்ட் மெத்தடான 8D கெப்பா ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் இவங்க கொடுத்துருக்க ஜாப் அப்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜாப்க்கு உங்களுக்கு மெயினாக கெப்பாசிட்டி பிளானிங், லே அவுட் பிளானிங், மேன் பவர் ஆப்டிமைசேஷனில் நாலேஜ் இருக்கணும். ஜாப்க்கு அப்ளை பண்ண உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ், யூனிட் பெர் ஹவர், யூனிட்ஸ் பெர் பர்சன் ஹவர், ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்வசிஷன், வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங், டைம் டிவிஷன் இதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெஷர்மெண்ட் டூலான MOST அண்ட் MODAPTSலையும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். சாஃப்ட்வேர் டூலான ஆட்டோகேட், எர்கனாமிக்ஸ், ரெபா, ரூலா, CFM இதில் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் அட்வான்டேஜுங்கிறத சொல்லியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ போகும்போது உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை 3 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே ஹார்ட் காப்பி ஒன்றும் சாஃப்ட் காப்பீஸும் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டோட லாஸ்ட் 3 மந்த் பே ஸ்லிப்போட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக ஏதாச்சும் இன்க்ரிமெண்ட் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. இன்டர்வியூ கேண்டிடேட்க்கு ஸ்பெஷல் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்னிங் 11:30க்குள்ளே நீங்கள் லொக்கேஷனில் இருக்கணும். இன்கேஸ் 11:30க்கு மேலே வந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட்டில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.